மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 62 66 வசனம் வரைக்கும் ஒருவர் வேகமாய் வாசி. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை சொல்லுங்க, கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். சொல்லுங்க, கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பைபிள் சொல்கிறது, அந்த பிலாத்துவினிடத்தில் ஒரு கூட்டம் போய் சொல்லுகிறது, அந்த எத்தன் என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன், ஏமாற்றின இயேசு அப்படின்னு அவங்களுக்குள்ளே கலகம் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரை குறித்து. அந்த ஏமாற்றுக்காரராகிய அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி பேசிட்டு 3 நாளைக்குள்ளாக நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. அதனால அவங்க கூட இருக்கிற சீசர்கள் எல்லாரும் அவரை என்ன செஞ்சிடக்கூடாது, திருடிட்டு கொண்டு போய் அவரை வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிட்டு அவர் 3ஆவது நாள் எழுந்துட்டாருன்னு பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி நம்ப வச்சிடக்கூடாது. நம்ப வச்சிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஆண்டவரை என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை வெளியரங்கமாக நாம் என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கிறோம் என்று சொல்லி அந்த பரிசேய சதுசேய கூட்டங்கள் பிலாத்தினிடத்தில் போய் இது பேசுகிறது. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. சீசர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய் இயேசுவனுடைய சரீரத்தை, பிரேதத்தை, உயிரில்லாத அந்த உடம்பை களவாய் கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு ஏமாற்றி விடக்கூடாது என்று சொல்லி திட்டம் போட்டு அந்த கல்லறையை 3 நாள் மட்டும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் மரிப்பேன், 3 நாட்கள் நான் என்ன செய்வேன், நான் 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பேன். அப்போ 3 நாள் அந்த கல்லறையை பத்திரப்படுத்துவதற்கு என்ன பத்திரப்படுத்துகிறாங்களாம், சீசர்கள் போய் ஆண்டவருடைய சரீரத்தை என்ன செஞ்சிடக்கூடாதான், கொண்டு போய்விடக்கூடாது என்று பத்திரப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு தெரியாததெல்லாம் பிலாத்துக்கு தெரியுது. பிலாத்து சொல்கிறான், உங்களால் கூடிய மட்டும் என்ன செய்யுங்க, காவல் செய்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்று பிலாத்து சொல்லுகிறான். உங்களால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு சேவகர்களை நீங்கள் வேலைக்கு டியூட்டிக்கு போடுவீங்களோ அவ்வளவு பேரை போட்டு அந்த கல்லறையை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேதம் சொல்லுகிறது, கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஃபுல்லாக பாதுகாப்பெல்லாம் அதிகமாகி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். எதுக்கு காவலுக்கு, எதுக்கு பத்திரமா, எதுக்கு பாதுகாப்பு அதிகமாயிடுச்சு சொல்லுங்களேன், சொல்லுங்கள். கல்லறைக்கு பாதுகாப்பு அதிகமாகி போச்சு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு 10 பேரை 100 பேரை கல்லறை சுற்றி நிப்பாட்டிட்டோன்னா யாரும் உள்ளே போய் இயேசு என்ன செஞ்சிடக்கூடாது, திருடிட்டு போயிட முடியான்னு சொன்னாங்க. நீ பத்திரப்படுத்தினாலும் பரவாயில்லை, இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். 28வது வசனம் சொல்லுகிறது, 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசியுங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி
அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். எந்த காவலர்கள்? கல்லறையை பத்திரப்படுத்தினவர்கள் செத்தவர்களை போலானார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது வசனம் சொல்லுகிறது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எத்தனை போர் செய்தவர்கள், எத்தனை இராணுவ வீரர்கள் அந்த கல்லறையை பத்திரப்படுத்தி இயேசுவை எவரும் திருடி கொண்டு போய் வேறிடத்தில் அடக்கம் பண்ணிவிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தால் என்கிற பொய்களை ஜனங்களுக்குள்ளே பரப்பிவிட்டு அந்த இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக சத்துருவானவன் போட்டு கொண்டிருக்கிற திட்டங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைத்தெறிகிறார். உள்ளே கல்லறைக்கு வெளியே 100க்கும் மேற்பட்ட போர் சேவர்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாலும் என் ஆண்டவரை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. என் ஆண்டவருடைய நாமத்தை எவனாலும் தடை செய்ய முடியவில்லை. என் ஆண்டவருடைய வார்த்தையை எவராலும் தடை செய்ய முடியவில்லை. தான் சொன்னபடியே 3வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை எவராலும் தடை செய்ய முடியாது. சபையின் வளர்ச்சியை எவராலும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எவனாலும் தடை செய்ய முடியாது. எழுப்புதலை இந்தியாவிலே தேவன் கட்டளையிட போகிறதை எவராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். தாமரை மலருகிறதோ இல்லையோ, எழுப்புதல் நிச்சயமாய் மலர்ந்தே தீரும். ஹல்லேலூயா. எழுப்புதலை எவனாலும் தடை செய்ய முடியாது. எந்த சக்திகள் நினைத்தாலும் சரி, எந்த குற்றங்கள் நினைத்தாலும் சரி, எந்த பாத்திகள் நினைத்தாலும் சரி, ஆண்டவரை எவனாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. கிறிஸ்தவத்தை எவராலும் நிறுத்திவிட முடியாது. ஒரு யோசேப்பு எகிப்துக்கு போனான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு பிற்பாடு யாக்கோபும் அவனுடைய புத்திரர்களும் திரும்பவும் எகிப்துக்கு போகிறார்கள். இந்த யோசேப்பின் நிமித்தம் ஸ்தோத்திரம் சில கூட்டங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யோசேப்பின் நிமித்தம் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்த சீசர்கள் 12 பேர் தான். அந்த 12 பேரும் 3.5 ஆண்டுகளில் ஊழியம் செய்த பிற்பாடு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்ட போது, ஆமென் சோத்திரம், மேல் வீட்டு அறைக்கு ஏறும்போது 12 எவ்வளவாய் மாறுகிறது? 120 கூடுகிறது. அந்த 120 பேரும் மேல் வீட்டறையிலிருந்து கீழே இறங்கி வந்த பிறகு 3000 பெருகுகிறது, 5000 பெருகிறது, லட்சமாய் பெருகிறது. இன்றைக்கு எவ்வளவாய் கூடி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தை அழிக்க நேரிட்டவர்கள், அழிக்க நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. வேதாகமத்தை எரித்தவர்கள் உண்டு. வேதாகமத்தை அச்சடிப்பதை நிறுத்துவதுண்டு. வேதாகமம் சோத்திரம் ரஷ்ய தேசத்துக்குள் நுழையக்கூடாது என்று சட்டம் போட்டவர்கள் உண்டு. பைபிள் ரஷ்ய தேசத்திற்குள் நுழைய விடக்கூடாது என்று எத்தனை பேரை கொன்று குவித்ததுண்டு. ஆனால் ரஷ்ய தேசம் சோத்திரம் எவ்வளவுதான் கிறிஸ்தவம் பரவக்கூடாது, வேதாகமம் பரவக்கூடாது என்று சொன்னதோ, அதை விட வீரியத்தோடு வேதாகமம் பரவியது. ரஷ்ய தேசத்தில் கிறிஸ்தவம் பரவியது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, ஒரு இனிய மார்க்கம். எந்த ஒரு மிருகத்தையும், மிருக குணம் உள்ளவனையும் மனுஷனாய் மாற்றுகிற ஒரே ஒரு இனிய மார்க்கம் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. நாம் எந்த மதம் அல்ல, நாம் கிறிஸ்தவ மதம் அல்ல. இன்றைக்கு உலக பிரகாரமாய் சொல்லிக் கொள்வதற்கு மதம் என்று பிரிக்கப்பட்டிருப்பதை தவிர இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு இனிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். எந்த ஆண்டவரை எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. காவல்களை அந்த கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய உயிர் தெழுதலை யாராலும் தடை செய்ய முடியவே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி எல்லா உலகம் முழுவதும் இன்றைக்கி கொண்டாடப்படுகிறது ஈஸ்டர். ஆமென்.
ஈஸ்டர் என்றால் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இதை கொண்டாட வேண்டும், ஏன் இதை முக்கியப்படுத்த வேண்டும், இது கிறிஸ்தவத்துக்கு அவசியம்தானா என்று நிறைய பேர் அதிமேதாவிகள் கிறிஸ்தவத்தில் பேசுவது உண்டு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் பிறப்பையும் கொண்டாட வேண்டும், கிறிஸ்துவின் சோத்திரம் அவர் சிலுவையில் மரித்ததையும் நாம் நினைவு கூற வேண்டும், அவர் உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாட வேண்டும்? இந்த உலகத்திற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்ததை நாம் சொல்ல வேண்டும். இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்தார் என்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு 3வது நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லேலூயா. எதையோ இன்றைக்கு மக்கள் ஸ்தோத்திரம் தங்களுக்கு தேவையானதை தங்களுக்கு பிடித்தவர்களெல்லாம் இன்றைக்கு உலகத்திற்கு பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி, இயேசுவை இந்த பூமிக்கு காட்டும்படிக்கு நம்முடைய ஆராதனைகள் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், ஏதோ வருஷத்தில் ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் அந்த சாம்பர் புதல் ஆரம்பித்து ஈஸ்டர் வரைக்கும் அந்த 40 நாட்கள் மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நினைவு கூறக்கூடாது. தினம்தோறும் அவருடைய சிலுவை தியானங்களை, சிலுவை பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்துவிடக்கூடாது, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. இயேசுவை தினமும் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எனக்காய் முள்முடி சூடப்பட்டார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு என்னுடைய சாபத்தை சுமந்தார், இயேசு என் வியாதிகளை சுமந்தார், இயேசு என் அக்கிரமங்களை சுமந்தார், இயேசு என் பாவங்களை சுமந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இதை நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை நீங்கள் சொல்ல சொல்ல சத்துரு உங்கள் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வியாதியை குறித்த பயம் இருக்குமானால் நீங்கள் சொல்லணும், இயேசு என் வியாதியை சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. உங்கள் பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா சொல்லணும், இயேசு என் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. சத்துரு உங்களை நிறைய விதத்தில் உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்களை தந்திரமாய் கொள்ளையாடி கொண்டு போவதற்கு பிசாசு போராடி பார்ப்பான். உனக்கு இந்த விஷயம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கொண்டு வந்து நம்மளை ஏமாற்ற பார்ப்பான்னு சொல்லணும், இயேசு சிலுவையில் எனக்கு யாவையும் செய்து முடித்தார், என் பாவங்களை அவர் மன்னித்தார், என் பாவத்தை சுமந்தார், என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார், என் மீறுதல்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுகிறது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட இருந்த சீசர்கள் என்ன செய்யலை? அதை நம்பலை. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே கணவன் சொன்னான், ஆண்கள் தான் அந்த உலகத்தில் பெரியவங்க அப்படி சொன்னான். அப்போ பொண்ணு சொன்னால், இல்லை அந்த பொம்பளை இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு மனைவி சொல்கிறா. உடனே கணவர் சொன்னாராம், நான் உழைக்கலைன்னா நான் வீட்டில் நீ சாப்பிடவே முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். உடனே அம்மா சொல்லிச்சான், நான் சமைக்கலைன்னா நீங்கள் சாப்பிடவே முடியாது பாருங்கன்னு மனைவி சொல்லிச்சான். உடனே அந்த மனைவி சொன்னாலாம், நான் இந்த உலகத்தில் பொம்பளை தான் பெருசு. உடனே அந்த அம்மா அவ சொன்னாலாம், பாருங்கள், இயேசு உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கா தரிசனமானார், ஆம்பளைகளுக்கா தரிசனமானார், யாருக்கு தான் ஆனாவ? பொம்பளைக்கு தான் ஆனாவ. ஆமாம், எங்களுக்கு தான் தரிசனமே ஆனார் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆள் சொன்னாராம், ஒத்துக்கிறேன், யாருக்கு அவர் தரிசனமானார்னு செய்தி யாருக்கு தெரியுதோ, யாருக்கு தெரிஞ்சால் உலகமெல்லாம் போவோன்னு தெரிஞ்சு தான் பொம்பளைக்கு அவர் தன்னை என்ன செஞ்சிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு உலகமெல்லாம் பரவுமோ? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. எங்கிட்ட சொல்லி ஒரு புரோசனம் இல்லை. நாங்கள் யாரை பற்றியும் பேச போகிறதும் இல்லை. நாங்கள் எந்த குண்டனையும் பேச போகிறோம். ஐயோ, நீங்களாம் பத்திரமாத்து தங்குங்கள். எல்லை புலி சபை பெண்கள் உண்மையிலே சொல்கிறேன், பத்திரமாத்து தங்குங்கள். அதனால் போகும்போது யாரும் கல்லை தூக்கி என்ன செஞ்சிடக்கூடாது? எரிஞ்சிடக்கூடாது. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யார்கிட்ட சொன்னால் அந்த நியூஸ் வேகமாக என்ன செய்யும்? பரவும். ஆமாம், இவ போய் சித்திரை சொல்லுவா, மாமாட சொல்லுவா, அத்தையிட சொல்லுவா, சும்மாவே இருந்திருப்பாளா பார்த்தீங்களா? சொல்லுதா, நான் இயேசுவை. யார்கிட்ட சொன்னால் நியூஸ் வேகமாக என்ன செய்யுதுங்க? பரவுது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே உள்ள பொம்பளைகள்கிட்ட சொன்னால் இதெல்லாம் நியூஸ் பரவாது. உங்கள்கிட்ட நம்பி சொல்லலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போது சீசர்கள் நம்பலை. பைபிள் சொல்லுகிறது, அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய கல்லறையை பார்க்கறதுக்கு பெண்கள் வராங்க. ஏசப்பா கூட இருந்த பெண்கள் பார்க்க வராங்க.
ஏசப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாளாம். ஆமென். எப்படி நினைச்சாலாம்? அப்போ அவன் கண் எவ்வளோ பவராக இருந்திருக்கு பாருங்க. அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாளாம். ஆமென். ஆமாம், அவர் பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே ரபுனி என்று அவள் திரும்புகிறார், போதகரே என்று அவள் திரும்புகிறார். அப்போது பெயர் சொல்லி கூப்பிட்ட பிறகுதான் அவளுக்கே நம்பிக்கை வருது, இயேசு உயிரோடு எழுந்தார். இதை சீசர் இடத்துல போய் சொல்கிறார். தன்னுடைய தான் கண்ட அந்த செய்தியை சீசர் இடத்துல அவள் கடத்துகிறாள். அப்போ சீசர்களும் இதை என்ன செய்யலை, நம்பலை. அவங்களும் கல்லறைக்கு வந்து பார்க்குறாங்க. கல்லறைக்கு வந்து பார்த்த பிறகு தான் அவங்களும் நம்புகிறாங்க. இதை தோமா நம்பலை. ஆமென். இதை போய் சொன்னோன்னே தோமா என்ன செய்யலை, நம்பலை. இது நம்பிக்கைக்கு இடமாக அங்கு அவர்களுக்கு புரியவே இல்லை, நம்பிக்கை கொடுக்கவில்லை, இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் சீசர்களை குழப்பினது போல நம்மையும் சில பேர் என்ன செய்யலாம், குழப்பலாம். உங்கள் இருதயத்துக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம், அந்த மதத்துக்காரங்க அப்படி கும்பிடுறாங்க, இந்த மதத்துக்காரங்க எப்படி கும்பிடுறாங்க. ஒவ்வொரு மத மக்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கிறது. அது அவர்களுடைய விருப்பம், அது அவர்கள் புனிதமாக நினைத்து அவர்கள் வணங்குகிறார்கள். ஓகே, அப்போ அதே போல தான் நாமும் அவர்கள் கும்பிடுகிற ஒரு மதத்தை போல கிறிஸ்தவமும் ஒரு மதம்தானா, கிறிஸ்தவமும் ஒரு மதம் போலதானா, இந்த இயேசுவும் 100 101 கடவுள் தானா என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. நீங்கள் இப்போ வந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது 50 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சிந்தையில் பிறந்த எண்ணங்கள் என்ன, நான் முன்னாடியே கிறிஸ்தவத்தில் வந்தபோது சொன்னாங்க இயேசு இப்படியெல்லாம் நமக்கு 3.5 ஆண்டுகள் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாங்க, ஏசப்பா வந்து சிலுவையை சுமந்துட்டு மலைக்கு போனாங்களாம், கொல்கதா மலையில் நமக்காக மறிச்சாங்களாம் சொல்லுவாங்க. நான் என்ன செஞ்சுருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், இப்படி 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவாராம். இந்த 40 நாட்கள் சர்ச்சிலெல்லாம் என்ன பாட்டு பாடுவாங்க, ஏறுகிறார். அவங்களுக்கு பாட்டு கூட போட தெரியும் 40 நாட்கள். ஆமென். அடுத்து ஈஸ்டருக்கு என்ன பாட்டு, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. இப்படி அப்போ நாம் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, இந்த 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 நேரத்துக்கு இந்த பாட்டு பாடணும், இந்த நேரத்துக்கு இப்படி இப்படி இருக்கணும், இந்த நாட்களில் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது நடந்துதா நடக்கலையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 16-17 வயசில் பேரை மாற்றினாங்க. கருப்பசாமின்னு இருந்த பேரை ஆபிரகாம் லிங்கன் வச்சாங்க. ஏதோ வச்சாங்க, தண்ணிக்குள்ளே கூட்டு போனாங்க, 3 கேள்வியை நறுக்குன்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு அது ஞாபகம் இல்லை. முக்குன்னு ஒரே முக்குனாங்க, அது மட்டும் தெரியும். ஆனால் சோப்பு போடாமல் வெளியே என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். வந்த உடனே ஒரு பாட்டு பாடினாவே போய் ட்ரெஸ்ஸை மாற்றினேன். அன்னைக்கு காணிக்க கூட பாஸ்டருக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை, வச்சுருந்தேன் கொடுக்கலை. ஆனால் முக்குனாங்க, ஞானசானம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ் என்னன்னு என்ன செய்கிறவ கேட்குறவ, அதுக்காகவே என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. சர்ச்சுக்கு எதுக்கு வரேன், எதுக்கு தண்ணீரில் மூழ்கினேன், எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுதாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கண் சொருகி போனவர்களை போல வேதம் சொல்லுகிறது, பரிசேய சதுசேய கூட்டங்கள் சீசர்கள் இயேசுவை களவாய் கொண்டு போனார்கள், இயேசு உயிர் இழம்பவில்லை என்று சொன்னது போல நீங்களும் அரைகுறையாக இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இயேசு உயிர் தெழுந்தார் என்றார். அதன் அடையாளங்கள் என்ன? இயேசு உயிர் தெழாவிட்டால் இந்த அடையாளங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்காது. இயேசு உயிரோடு எழுந்ததற்கான அடையாளங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறைந்ததை நாம் பார்க்கவில்லை, இயேசு கொல்கதா மலையில் மரித்ததை பார்க்கவில்லை, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கவில்லை, இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததை பார்க்கவில்லை. ஆனால் நமக்கு முன்பாக சோத்திரம் அழகாய் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உயிருள்ள வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறபடியினால், நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் இந்த கொண்டே இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க?
எதை விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நமக்குள்ள நிறைய ஐயங்கள் இருக்கிறது, நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இயேசு உண்மையிலேயே உயிர் தெழுந்தாரா? உங்கள் மனசுக்குள்ள கேள்வி இருந்தாலும் நீங்கள் இப்போ கையெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, தூக்க மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உயிர் தெழுந்தால் என்கிற ஆணித்தரமான உண்மையை நீங்கள் கண்மூடித்தனமாய் நம்பத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். மகிமை. ஏன் உங்களுக்கு அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ள சத்தியத்துக்குள்ளே வளர 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 ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளே நீங்கள் வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள், போராட்டங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளில் வெளிப்பட போகிறது. உயிர்த்தெழுதலின் அக்கினி இந்த கூட்டத்தில் இன்னைக்கு வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை மூன்று பகுதியை நான் வேகமாய் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த 3 பகுதியை, 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணின பிற்பாடு உங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவின் வல்லமை, தீர்க்க தரிசன கிருபைகளினாலே இன்னைக்கு சபையை கர்த்தர் மூடட்டும். தேவ பிரசன்னத்தினாலே மூடட்டும். அற்புத அடையாளங்களினாலே தேவன் இன்னைக்கு மூடட்டும். ஹல்லேலூயா. ஒரு வேதாகமத்தை, ஒரு வேத பகுதியை அழகாய் நாம் வாசிப்போம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன? யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை கொலை செய்த யூதர்கள் நம்மையும் கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லா ஜன்னல், எல்லா கதவுகள் எல்லாம் பூட்டி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இந்த 12 பேர் யாரு? வெளியரங்கமாய் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதிகாரங்களை வாங்கினவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்கள், அற்புத அடையாளங்களை செய்த சீஷர்கள் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசு மரிக்கிறதை எல்லாம் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறையப்படுறதெல்லாம் கண் கூட பார்க்குறாங்க. கொல்கதா மலையில் அவர் சிலுவையில் பல மணி நேரம் வெயிலில் தொங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை ஏளனம் பண்ணுறாங்க, எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. உன்னையே ரட்சிக்க திராணி இல்லையே அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. உனக்கு திராணி இருக்குமானா, நீ உண்மையான கடவுளாக இருப்பாயானால், நீ உண்மையான தெய்வமாக இருப்பாயானால் சிலுவையை விட்டு என்ன செய், இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவரை கேலி பண்ணுறாங்க. ஆண்டவருடைய தலையில் குட்டுறாங்க, ஆண்டவரை மூஞ்சில் துப்புறாங்க, ஆண்டவரை அடிக்கிறாங்க. இப்போ தலையில் குட்டிட்டு கேட்குறாங்க, உன்னை குட்டுனது யாருன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி ஏளனம் பண்றாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுமையா சகிச்சுட்டே இருக்காங்க. ஆண்டவருடைய தலையில முள்முடி சூடப்பட்டு அந்த முள்ளை வச்சு அமுக்குறாங்க. அந்த முள் அவன் சோத்திரம் கண்கள் வழியாக என்ன செய்யுதுங்க? மூளையில் போய் படுது. வாரினால ஏசப்பா வடிக்கிறாங்க. இது எல்லாம் சீசர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ரத்தம் எல்லாம் சிந்திட்டே இருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஏசப்பா நமக்காக என்ன செஞ்சாங்க? சிந்தினாங்க. இதெல்லாம் சீசர்கள் தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருந்த உடனே ஆண்டவர் சிலுவையில் மரிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசுக்குள்ள ஒரு பயம் ஆகி போச்சு. இவங்கெல்லாம் இயேசு கூட இருந்தவங்க தானே, இவங்கெல்லாம் ஏசப்பா கூட அற்புத அடையாளங்கள் செஞ்சவங்க தானே, இவங்கெல்லாம் ஏசப்பா கூட சாப்பிட்டு ஊழியம் செஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்மளையும் சிலுவையில் கொன்றுவாங்கன்னு சொல்லி யூதர்களுக்கு சீசர்கள் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. அப்போ யூதர்களுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, இயேசு என்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசு என்கிற பேரை சொன்னால் உடனே என்ன கிடைக்கும்? மரண தண்டனை கிடைச்சிரும். அதனால் இயேசு என்கிற சொல்றது அங்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போது யூதர்கள் நம்மையும் என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து வீட்டுக்குள்ளே நடுங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன சந்தேகம் இருக்கு? இயேசுவை நம்பி போனோம், பார்த்தியா என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டு போயிட்டார்.
அவரை நம்பி நம்பி வந்தது வேஸ்ட்டாக போச்சு. சதுசேயர்களும் பரிசேயர்களும் நமக்கு முன்னாடியே சொன்னாங்களே, அவரை நம்பாதீங்கன்னு சொன்னாங்களே, அவரை தேடாதீங்கன்னு சொன்னாங்களே, அவரை நம்பி போகாதீங்கன்னு சொன்னாங்களே. அவர் யாரும் இல்லை, ஜீவ அப்பவும் கிடையாது, அவங்க அப்பாலாம் எங்கே இருக்காங்க, நம்ம ஊரில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்களே. இப்படி நம்பிட்டோமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குழப்பம், ஒவ்வொருத்தருக்குள்ளே அவிசுவாசம், ஒவ்வொருக்குள்ளே பயம், எல்லாம் போட்டு போராடுது. குழப்பம், அவிசுவாசம், பயம், சந்தேகம் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை போட்டு பாடாப்படுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்ததே இல்லையா? குழப்பம், பயம், கவலை, நிந்தை, அவமானம். நீ வெளியே போய் என்ன செய்ய முடியாது, தலை காட்ட முடியாது. இவர் இயேசு, இவர் மேசியா, அவர் ராஜா என்று சொன்னமே, அவர் என்ன செஞ்சிட்டாரு? கை விட்டுட்டு போயிட்டாரு. இன்னும் சதுசேயர் பரிசேயர்லாம் நம்மளை கேலி பண்ணி சிரிப்பாங்களே, எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, அவமானமாக போச்சே, ஐயோ கேவலமாக போச்சே, பயமாக இருக்கே, ஐயோ அவிசுவாசமாக இருக்குதே, ஏசப்பா உண்மையிலே உயிர் தழுவாரா என்கிற சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி 12 பேரையும் கொன்னுட்டே இருக்குது. போயிட்டாரே இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரே. ஒவ்வொருத்தரும் புலம்பிகிட்டே இருக்கிறான். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கான அத்தாட்சியை அவங்களால புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் தன் பிள்ளைகள், தன் சாயலால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், தான் அழைப்பதற்கு முன்பதாக மீன் பிடித்து கொண்டிருந்த பிள்ளைகள், உலக வேலையை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை தான் அழைத்த உடனேயே பைபிள் சொல்லுகிறது, மீன் பிடிக்கிறவர்களாக நீங்கள் இனி மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவீர்கள் என்று சொன்னபோது பைபிள் சொல்லுகிறது, அந்த சீஷர்கள், அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவாய் இருக்கலாம், அந்திரேயாவா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் பைபிள் சொல்லுகிறது வலையையும் படகையும் தகப்பனையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறாரு. என் பிள்ளைங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். என் பிள்ளைங்களுடைய பயத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன், சந்தேகத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன், அவிசுவாசத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன். இவங்களுக்குள்ள நிந்தைகள், இவங்களுக்கு இருக்கிற அவமானங்களை நான் என்ன செய்வேன், போக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முடிவெடுக்கிறார். உயிர் தெழுந்த உடனேயே எவர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்களோ அதை உடைக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உலகம் ஆண்டவருடைய சோத்திரம் உயிர்த்தெழுதலை குறித்து யாரும் எவனும் பேசிவிட்டு போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உயிர்த்தெழுந்தால் என்பதற்கான ஆதாரம் நம் பயத்தை, நம் பாவத்தை, நம் சாபத்தை, நம் நிந்தையை, நம் அவமானங்களை, நமக்கு வருகிற பரிகாசத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறபடிக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்முடைய நிந்தையெல்லாம் அவர் புரட்டி போட்டார், நம்முடைய எல்லா கண்ணீரை எல்லாம் அவர் புரட்டி போட்டார். நம்ம யாரெல்லாம் ஏளனமாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை எல்லாரும் ஏளனமாக பேசினது உண்டு, நம்மளை எல்லாரும் நம்ம கேவலமாய் பார்த்தது உண்டு, நம்ம போனால் நம்மளை அசிங்கமாக பார்த்தது உண்டு. இவங்க வந்தாங்கன்னா இவங்களை வீட்டில் ஏற்றாதீங்க, இவங்களை நம்பி எந்த பொருளும் கொடுக்க முடியாது, இவளை நம்பி 10 ரூபா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நம்ம போனாலே வீட்டில் இருக்கிற பண்டத்தையும் பாத்திரத்தையும் என்ன செய்வாங்க, உள்ளத்துக்கு வச்சுருவாங்க. இல்லை வாரா கொலுசு சத்தம் கேட்க உள்ளத்துக்கு வை. ஆமாம், நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இடம்லாம் என்ன செஞ்சிடும், க்ளீன் ஆயிரும். வாயெல்லாம் தொடச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. எப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னா வந்திருக்கே புதுசாக இருக்குது. ஆமாம், நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் கெடுத்து க்ளீனாக வச்சு, ஏன்னா நம்ம மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்துட்டான்னா அந்த பிள்ளை போட்டிருக்க மோதிரம் செயினெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்களேன், எப்போ எடுப்பானே சொல்ல, அவ்வளவு நம்பிக்கை நம்ம மேலே இருந்தது. ஹல்லேலூயா. நிந்தை, அவமானங்கள். ஆமாம், இவ கடன் வாங்கினா எங்கே கொடுப்பா, அன்னைக்கு வாங்கினவா, நான் ஏப்பா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா வாங்கினா இப்போ தாரேன்னா, ஆமாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க, தாரேன்னு கேட்பான், என்ன செஞ்சிடாத, கொடுத்துறாத. நான்லாம் அப்போ கொடுத்தது 2002 கொடுத்தது பார்த்துக்கோ, இன்னும் தரல. நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே. நீங்கள் நினைக்கலாம், என்னை யாரும் நம்பலை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தோம், நம்ம புத்தி அப்படித்தான் இருந்தது, நம்மளை எல்லாரும் அப்படி தான் நினச்சி பார்த்தாங்க. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே நாம் வந்து ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ பார்க்குற கண்ணு எப்படி இருக்குது, அவள் எவ்வளவு கேட்டாலும் கூடு, நிச்சயம் நாம் கேட்குறதுக்கு முன்னாடியே தந்துடுவான். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறைகளை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தர் மாற்றினார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு சுயமாக எவ்வளவோ முடிவெடுத்திருக்கேன். நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு எவ்வளவோ முடிவெடுத்திருக்கேன். இனி இப்படி இருக்கணும், இனி என்ன செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இப்படி என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இனி யாரை கூட என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, இனி மோசமான பையங்க கூட சேரக்கூடாது. அப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு வாரம் கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம், வாயை அடக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சுயமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மாம்ச சிந்தை என்னது தான், மரணம் தான். நாம் சுயமாக எடுக்கிறது. இனிமேல் வாயை வளவளன்னு பேசாமல் என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். நம்ம அமைதியாக இருந்துட்டு அவங்க என்ன நினச்சிருவாங்க, நம்மளை அவன் நல்ல பிள்ளைன்னு நினச்சிருவாங்க. நம்ம வாய் எவ்வளோ நாள் தான் இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு வாரம் வேணால் நம்மளால் அடக்கி வயசிக்க முடியும். நம்முடைய இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த காரியம் செய்ய மாட்டேன், ரைட்டு, இனி பீடி குடிக்க மாட்டேன், இனி கணேஷ் கோயிலில் வைக்க மாட்டேன், இனி இப்படி பாவம் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க, அவன் வேணும்னே உங்கள் மூஞ்சிலே போக ஊதுவான். நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க, எல்லாம் வேண்டாம், நான் நிப்பாட்டிட்டேன், பார்த்துக்கோ, இனிமேல் என் மூஞ்சில் என்ன செய்யாத, ஊதாத. எப்படில இதை குடிக்கியே நம்ம கேட்போம். ஒன்று அவர் சொல்லுவார், வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி பேசாத, நேற்றுக்கு தானே என் கூட இருந்து. நம்ம 2 நாள் முடிவெடுக்கிறோம், 2 நாள் முடிவெடுக்கிறோம், 3 நாள் முடிவெடுக்கிறோம். அந்த முடிவு ஒரு வாரம் போகுது. நம்ம உத்தம மாதிரியெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் அவன் ஊத 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 நம்மளே கேட்போம், என்ன இப்படி வச்சுருக்க? நாமாவே என்ன செய்கிறோம், அதில் போய் சிக்கிறோம். ஆனால் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்மளால் விட முடியாதவைகளை எல்லாவற்றையும் ஒரே நொடியில் விட பண்ணினவர் கர்த்தர். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நாம தான் சாட்சி. அல்லேலூயா. நாம தான் சாட்சி. இன்றைக்கி சிஐடி அதிகாரிகள் என்னை நிறைய ட்ரிப்பு நோட் பண்ணுவாங்க. முன்னாடி குற்ற வழக்கில் அதிகமாக கைது செய்யப்பட்டதுனால சிஐடி அதிகாரிகள் 3 மணி நேரம் என்னை குறித்து விசாரிச்சிருக்காங்க. என்னை கூப்பிட்டே விசாரிச்சிருக்காங்க. சொல்லுவாங்க, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கன்னு சொல்லி உங்களை நோட்டமிட்டாங்க. நீங்கள் இந்த கூட்டத்தில் நின்னீங்களாம், இத்தனாம் தேதி நின்னீங்களாம், இந்த ஜாதி தலைவர்கள் இறந்தபோது நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்களாம். அவங்க யூனிஃபார்ம் போடாமல் உங்களை என்ன செஞ்சுருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நிறைய உங்களை குறித்த விவரங்கள்லாம் வந்திருக்கு, உங்கள் கூட இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்னை கூட்டு திருநெல்வேலியில் என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு பிறகு ஊழியத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறவர் கையை பிடிக்கிறார், என் கையை பிடிக்கிறார். எனக்கு அவர் யாருன்னு புரியலை. நீ சதீஷ் தானே அப்படின்னு கேட்டார். தோற்றத்துக்கு அவர் பார்த்தா போலீஸ் மாதிரி இருந்தது. ஆமாம், நான் சதீஷ் தான் அப்படின்னு கேட்டபோது, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இருக்கட்டும், 14 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது உனக்கு போலீஸ் பாதுகாப்பாக வந்தது நான் தான். உனக்கு துப்பாக்கி ஏந்தி உன் கூட 5 பேர் வந்தாங்கள்ல, அவங்கள துப்பாக்கி ஏந்தி 4 பேர் வந்தோமா, அதில் நானும் ஒருத்தன் தான். அப்பவும் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நீ ரொம்ப ஸ்பீடான பையன், நீ ரொம்ப சேட்டை பண்ணுறன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீ ஆள் பார்க்க தான் அமைதி, சேட்டை ஓவரு, அதனால் இது பட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். நீ அப்போ கேட்கல, உன் கூட இருந்தவெல்லாம் செத்து போயிட்டான், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போது உன்னை பற்றி கேட்டேன், பார்த்துக்கோ, எனக்கு இந்த டியூட்டி ஸ்டேஷன் கிடையாது, இப்போ எனக்கு ஸ்டேஷன் செங்கோட்டைக்கு மாற்றிட்டாங்க. இப்போது உன்னை பற்றி கேட்டேன். ஆனால் நிறைய வால் போஸ்டையும் பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்கடே உன்னை பார்க்க, சிரிச்சிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். பின்னாடி இருக்கிற அந்த கொண்டையெல்லாம் எங்கே போச்சு? ஆமாம், முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச நிமித்து கொஞ்சம் இதாக நடப்பேன். ஆமாம், கொஞ்சம் திமிராக பேசுவேன். போலீஸ்காரங்களே வாலேன்னு கூப்பிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் நின்று அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க, கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ரைட்டர் இருப்பாங்க, எல்லோரும் இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்று அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய பெயரை சொல்லி வெளியே கூப்பிட்டு பாருடான்னு சொன்ன நாட்கள் 98, 99 காலகட்டங்களில். காவல்துறை அதிகாரிகிட்ட மோத முடியுமா? மோதி பார்க்க போறீங்களோ? உங்கள் பார்வையை பார்த்தா போகும்போதே சத்திர ஸ்டேஷனுக்கு போயிருவே போல இருக்குது.
ஆமாம், மோதி பார்க்க முடியாது. ஆனால் மோதி பார்த்து விளையாண்டு என்ன நடக்குங்கிறத பார்த்து ரொம்ப நாள் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டு இப்போ வெளியே போயிடாத, சேட்டக்கார பயிலுவை உருண்டை வச்சுருப்பான், உருட்டி விட்டுருவான். உருண்டை வச்சுருப்பான், வெடிகுண்டு வச்சுருப்பான், உருட்டி விட்டுருவானுவன் சேட்டக்காரன். இவன் 4-5 பேர் கிடையாது பார்த்துக்கோ, பின்னாடி 70 பேர் நிற்பான். இந்த 70 பேரை லாக்கப்பில் போட்டு நீ அடி அடித்தானா நாளைக்கு 4-5 மாவட்டத்துலேருந்து மொத்தமாக வந்து நிற்பான். பஸ்ஸு ஓடாது, ஸ்டேஷனை ஒரே வெடிகுண்டில் முடிச்சிருவான். அதனால் வேண்டாம் அப்படின்னு. பார்க்குறதுக்கு சின்ன பயிலுவை தான், ஆனால் மோசமான பயிலுவை. ஸ்டேஷனில் எவ்வளோ நாட்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ வேதனைகளை கொடுத்துருக்குறேன். என்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியாது. சதீஷ் தம்பியா அப்படி பண்ணா, இயேசுவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா ஆர்எஸ்எஸ் அண்ணன்மார்கள், பிற மதத்து அண்ணன்மார்கள் கிறிஸ்தவத்தை அடிக்கும்போது, சபையை உடைக்கும்போது, ஊழியக்காரங்களை அடித்து கொல்லும்போது நிறைய பேர் வாசகம் எழுதியிருந்தாங்க. ரவுடிகளாய் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினதினாலே நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர்கள். ரவுடிகளாய் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினதினாலே இன்றைக்கி சபையை அடிக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்களாம்? உயிரோடு இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் இயேசு என்கிறவர் உயிர் தளாவிட்டால் என்னை போன்றிருக்கிற மிருகங்களை அவர் எங்களை தொடுவதற்கு, எங்களை ரட்சிப்பதற்கு எங்களுக்கு வேறு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்ததினாலே எங்களுக்குள் விலையேற பெற்ற ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நிறைய காவல்துறை அதிகாரிகள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நிறைய பேர் என்னை பார்த்து பேசுவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்போ அதிகமாக தெரியலை, என்னுடைய பழைய வாழ்க்கை தெரியாதனால இப்போ தான் கொஞ்சம் பரவலாக மக்களுக்கு தெரியறதுனால, நீங்கள் இப்படியெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கல ஐயா, இவ்வளோ கேஸெல்லாம் வச்சுருக்கீங்கள, எங்களுக்கு தெரியாமல் போச்சு ஐயா, உங்களை பார்க்க அப்படியே தெரியலையே. ஒரு அம்மா கேட்டது, தம்பி முன்னாடியெல்லாம் இந்த வெட்டெல்லாம் ஆட்களை வெட்ட போவியலாம்லாம், எப்படி போவிய? நான் சொன்னேன், ஏம்மா அருவா இன்னைக்கு பார்த்து கொண்டு வரலையம்மா, இன்னைக்கு பார்த்து அருவா கொண்டு வரலையே. ஐயையோ, அதுக்காக வெட்டியாக காட்ட முடியும்? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நாங்கள் வாழ்க்கை தொலைத்தவர்கள். கல்லூரி படிக்க வேண்டிய வயதில் நாங்களெல்லாம் நீதிமன்ற வளாகத்தில் எங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள். அம்பாசமுத்திரம் நீதிமன்றம், சேரன் மகாதேவி நீதிமன்றம், பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் எங்கள் வாழ்க்கையை கிட்டத்தட்ட பல வருடங்கள் நாங்கள் தொலைத்தவர்கள், கல்லூரி படிப்பை இழந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வந்ததினாலே அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் நிந்தையை மாற்றிற்று, என் பிரச்சனையை மாற்றிற்று, என் பயத்தை மாற்றிற்று. ஹல்லேலூயா. இயேசு நம் பயங்களை மாற்றுகிறவர். நம்முடைய போராட்டங்களை, குழப்பங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, அவிசுவாசங்களை மாற்றுகிறவர். இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறவனுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, இயேசு எங்களை போன்றிருக்கிறவர்களை மனிதனாய் மாற்றி வாழ வைத்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு, வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார். உங்கள் நிந்தையெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு மாற்றியிருக்கிறார். எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பயங்கள், எவ்வளவு நாட்கள் பயந்து 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 நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் பல வழக்கிலேருந்து வெளியே வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கடையன் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு போகணும். அப்போது என்னுடைய மூத்த மகள், அவளுக்கு 4 மாதமோ 5 மாதமோ அவள் கை குழந்தை. அப்போது எங்கள் ஊரில் இருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போகலாம், கடையத்து ஸ்டேஷனுக்கு. நடந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னாலும் என்ன செய்யலாம், நடக்கலாம். நாம் தப்பு பண்ண மாதிரி தானே நம்மளை அடிக்கிறதுக்கு சில டீம் எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி தானே. அப்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய எல்லாம் டூல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கவே பயமாக இருக்குது. அப்படி என்னை பார்க்காதீங்க, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் தம்பி. யாரும் இப்போ ஓடிவிட வேண்டாம், கதவை பூட்டுங்கள் 4 பக்கமும். ஒரு அக்கால என்னை பார்க்கு, கதவு பூட்டில் ஓடிடுவோம். என்னை அப்படி பார்க்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ இந்த தொடர் பார்த்த மாதிரியே. அப்புறம் எங்கள் அப்பா பாவம் என்னை ஸ்டேஷனை கூப்பிட்டு போகும்போது எனக்கு பயம். எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னை கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனையில் நான் பண்ணியிருக்கிறதுனால என்னையும் கண்டிப்பாக கொல்லுவாங்கன்னு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு அது தெரியாது. எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நீங்கள் கூட வராதீங்கப்பா, என் நண்பர்களுக்கெல்லாம் யாராவது கூட வராங்களா அப்படி சொல்லி சமாளித்தாதான் அப்பா வீட்டில் விடலான்னு பார்ப்பேன். ஏன்னா அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, நாம தானே தப்பு பண்ணணும், நாம தானே செத்து போகணும், அப்பா எதுக்கு பாவம்னு சொல்லி அப்பாட்ட சொல்லுவேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்ல எது நடந்தாலும் நான் உன் கூடயே வர்றேன்னு சொல்லி எங்கள் அப்பா வருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன கண்டிஷன்னா, அந்த பயிலவை கூட நீ என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது, பார்த்துக்கோ. அந்த பயிலவை கூட சேர்ந்து எவ்வளவு கேஸ் ஆச்சு. எங்கள் அப்பா இருக்கும்போது அங்கே கூட பேசவே மாட்டேன். மாப்பிள்ள அப்பா போன பிறகு பேசும். அவனுக்கு தெரியும் அப்பா இருக்கும்போது அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த நட்பு என்ன செய்யும், இழுக்கும். எங்கள் அப்பா கையெழுத்து போட்டுட்டு ஸ்டேஷன்லேருந்து நான் கையெழுத்து டெய்லி 60 நாள் போடணும். போட்டுட்டு வரும்போது எங்கள் அப்பா பாதுகாப்பாக கூட்டு வருவாங்க. எனக்கு பயமாக இருக்கும். பின்னாடி பார்ப்பேன், முன்னாடி பார்ப்பேன், சின்ன தேர்வை சுற்றி பார்ப்பேன். எனக்கு தெரியும் யார் யார் எங்கே நின்று என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ என் நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய அருவா வச்சுட்டு பாதுகாப்போடு வராங்க. என்கிட்ட கேட்பான், இல்லை நீ எதுவும் பொருள் வச்சுருக்கியான்னு கேட்பான். நான் சொல்லுவேன், உள்ளே இருக்கும்போதே எல்லா பொருளையும் தூர போட்டேன், ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் பைபிளை தவிர வேறு எதுக்கும் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தவிர வேறு எதையும் எடுக்க போகிறது இல்லை. இனி செத்தாலும் அவருக்காக தான் சாவேன், இங்கே கண்ணை மூடுனா அங்கே இருப்பேன். ஆமென். ரட்சிக்கப்பட்டு 17 வருஷம் என்னை உயிரோடு வச்சுருக்காருல்ல, இனி வைப்பார். என்னை எத்தனை ஆண்டுகள் பூமியில் உயிரோடு வைக்கணும்னு அவர் சித்தம் வச்சுருக்கிறாரோ அவ்வளவு நாள் கண்டிப்பாக நான் வாழ்ந்து தான் தீருவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்து இருப்பேன். அக்கா வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு கூட வர முடியலை. அங்கே பைக்கு போகும்போதெல்லாம் பயமாக இருக்கும், கார் போகும்போதெல்லாம் பயமாக இருக்கும், யார் வராங்களோ யாரும் பயந்து வந்து செத்து தான் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கும் இதே ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். 17 வருஷமாக ஒத்தையில் தான் ஊழியத்துக்கு போகிறேன், தனியாக தான் ஊழியத்துக்கு போகிறேன். 12, 1, 2, 4 காரில் ஒத்தையில் தான் வரேன், தனியாக தான் வரேன். ஆனால் நான் தனியாக வரல, உயிர் தெழுந்த யூதா கோத்திரத்து சிங்கம் என்னை பாதுகாத்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரால இதை மறுக்க முடியும்? இயேசு உயிர் தெழலன்னு யாரால மறுக்க முடியும்? பயத்தை மாற்றினார், என்னுடைய சுவாபத்தை மாற்றினார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என்னுடைய நிந்தையை மாற்றினார், என்னுடைய அவமானங்களை மாற்றினார். இயேசு என்கிறவர். நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான், நாங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனால் இயேசு என்கிறவர் உயிர் தெழுந்ததினாலே எங்கள் வாழ்க்கையே மாற்றி எங்களை வாழ வைத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய கிருபையினால் சொல்கிறேன், எனக்கு விவரம் தெரிந்து ஆண்டுடைய நாமம் மகிமைக்காய் சொல்கிறேன். 17 வருடங்களில் எனக்கு விவரம் தெரிந்து குறைஞ்சது ஒரு 13,000 பேருக்காவது ஆண்டவருடைய அன்பை சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 17 வருஷத்தில் ஒரு 450 பேருக்காவது மூழ்கி ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு இந்த அடிமையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 29 மாவட்டங்களில் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களை போன்ற பல சொந்த பந்தங்களை கர்த்தர் 29 மாவட்டங்களில் தங்கைகளை, அக்காமார்களை, சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பனை கர்த்தர் என்னை நேசிக்கிற, எனக்கு அதிகமாய் ஜெபிக்கிற உறவுகளை தந்தது கர்த்தர். அவர் உயிர் தெழுந்ததினாலே என் நிந்தையெல்லாம் மாற்றினார். சீசர்கள் பயந்து கொண்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவருடைய பயங்கள் எல்லாம் மாற்றினவர். உங்கள் பயத்தை மாற்றினது உண்டு, உங்கள் நிந்தைகளை மாற்றினது உண்டு. ஒருவேளை நீங்கள் நிந்தையோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ பயத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ வேதனையோடு வந்திருக்கலாம், ஏதோ பிரச்சனையோடு நீங்கள் இந்த நாளில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இந்த நாளில் உங்கள் மீது கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு உயிர் தெழுந்தது உண்மையானால் என் நிந்தையை அவர் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேருடைய நிந்தையை மாற்றியிருக்கிறார்? எத்தனை பேருடைய அவமானங்களை மாற்றியிருக்கிறார்? எத்தனுடைய பயங்களை மாற்றியிருக்கிறார்? நான் சொல்கிறதுனால தூக்குறீங்களா கையை? உண்மையிலேயவா? ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்காமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எப்போ அறிக்கை செய்யணும், இயேசு நான் அடிக்கடி வெக்கப்படாமல், இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு ஏன் வெக்கப்படாமல் என் பழைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அதை பற்றியெல்லாம் வெக்கம் இல்லை. ஏன்னா எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைகளை எல்லாம் புரட்டி போடுகிற வல்லமை நமக்கு நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென். இனி ஒரு வேத பகுதியை அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாய் வாசிப்போம். அவர்
பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கான ஆதாரங்கள் நாம தான் ஆதாரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உண்மையான தெய்வமானு கேட்டால் நீங்கள் அழகா சுவிசேஷம் சொல்லணும். இயேசு என் பாவத்தை மன்னித்தார், என் சாபத்தை மன்னித்தார். அதனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து 47லேருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. சாட்சி என்கிற பேரில் அவங்கள கொன்று குவிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அழகா நீட்டாக சுருக்கமாக என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியில் இருந்தேன், இயேசு என்னை சுகமாக்கினார், என் வாழ்க்கையை மாற்றினார், இன்னைக்கு நிந்தை இல்லாமல் இருக்கிறேன், இவ்வளோ கடன் இருந்தது, இவ்வளோ வியாதி இருந்தது, இவ்வளோ வறுமை இருந்தது, இவ்வளோ தரித்திரம் இருந்தது, இயேசு மாற்றினார், இயேசு மாற்றினார், இயேசு மாற்றினார் என்கிற அந்த சாட்சியை நீங்கள் பகிர்ந்து நிறைய பேருக்கு ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இயேசு உயிரோடு எழுந்தது உண்மைதானு கேட்டால் அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்டு சொல்லுதேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமோ? நீங்கள் தானே சாட்சி. இயேசு உயிரோடு எழுந்தாரா? என்ன ஆதாரம்? நீங்கள் தான் சாட்சி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார், என் ஜீவியத்தை மாற்றினார், என் சுவாபத்தை மாற்றினார். முன்னாடியெல்லாம் கோவப்பட்டால் கோபம்னு தெரியாது நமக்கு, ஆனால் ஆண்டவருக்குள்ளே வர 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 அந்த கோபமும் ஒரு பாவம்தான்ங்கிறது நமக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சுவாபங்களையும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு சுவாபங்கள் மாறி இருக்கு? கொஞ்சம் மாறி இருக்கா? மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் 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 ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே மாற்றங்களை தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே காண்பிக்கும். ஆமென். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 2, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை செய்திருப்பார். ஆமென். என்ன ஆமேனே காணோம்? வெளியரங்கமான அற்புதங்களை இயேசு செய்திருப்பார். ஆமென். வெளியரங்கமான அற்புதங்களை இந்த நாளில் உங்களுக்கு செய்வார். அப்பதான் ஆமேன் சத்தமா வருது. அல்லேலூயா. வெளியரங்கமான அற்புதங்கள் என்ன? பைபிள் சொல்லுகிறது, பேதுரும் யோவானும் சர்ச்சுக்கு போகும்போது பிறவிலே நடக்க முடியாத ஒரு மனுஷனை அவங்க என்ன செய்கிறாங்க? நடக்க வைக்கிறாங்க. யார் நாமத்தினால? இயேசுவி நாமத்தினால நடக்க வைக்கிறாங்க. இது வெளியரங்கமான அற்புதம். பைபிள் சொல்லுகிறது 40 நாளளவும் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களினாலே, அதிகாரத்தினாலே, வெளியரங்கமாயினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக இயேசு என்ன செஞ்சார்? காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? நமக்கு நிறைய வெளியரங்கமான அற்புதங்களை செய்திருப்பார். ஒரு நாள் ஊழியத்திற்கு வந்த பிறகு ஜெபம் பண்ணிட்டு, ஒரு நாள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு 20 பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. 2010. அப்போது அந்த ஆசீர்வாதபுரத்தில் ஒரு வாடகை வீட்டில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டுடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், எல்லாரும் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போது ஊழியத்தை விட்டு போயிட்டோன்னே மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அது ஸ்டார்டிங்கை முதல் ஆரம்பமாக இருந்ததுனால ரொம்ப உடஞ்சிது. இப்போ போக 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 என்ன செஞ்சிட்டு பழகிட்டு, அப்போது ரொம்ப உடஞ்சி போனதுனால உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏசப்பா, இவங்க இந்த அண்ணன் இப்படி போயிட்டாங்க, இந்த தம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கிறேன். ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருக்கும்போது என்னுடைய இந்த இடது தோள்பட்டையை யாரோ தொடுறாங்க. அப்போது பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்போ யாராவது ப்ரேயருக்கு வந்தவங்களும் நம்மளை அப்படி தட்டி கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி, யாராக இருக்குன்னு சொல்லி கண்ணீரோடு இப்படி கண்ணை திறந்து இப்படி திரும்பி பார்க்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக நிற்கிறார் என் பக்கத்தில். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீசர்களை நம்ப பண்ண வைக்கும்படி அவர்கள் பக்கத்தில் இருந்த மீன் கண்டத்தை எடுத்து புசித்தார். பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? புசித்தார். இயேசு எப்படி காண்பித்தார்? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு அப்பாவை நேரில் என்ன செய்யலாம்? சொல்லுங்க, பார்க்கலாம். பைபிளில் இருக்கா இல்லையா? ஏசப்பா உயிரோடு எழுந்த பிறகு சீசர்கள் அவரை எப்படி பார்த்தாங்க? எல்லாரும் பயந்தாங்க. அவர் சொல்கிறாரு, பாருங்கள், எனக்கு கால் இருக்கிறது, கை இருக்கிறது, ஆவிக்கு என்ன இருக்காது?
கால் இருக்காது அப்படின்னு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தோமாவை கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே வா, என்னுடைய காயத்தில் உன் கையை என்ன செய், போட்டு பாருன்னு சொல்லி. அப்போது ஆண்டவருக்கு என்ன இருந்திருக்கு, சரீரம்லாம் என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. அப்போ ஏசப்பாவை என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீங்களும் என்ன செய்யலாம், ஏசப்பாவை வாழ்க்கையில் முதல்ல அன்னைக்கு தான் பார்க்குறேன். முகமெல்லாம் சூரியன் மாதிரி இருக்குது, பாதம் வெண்கலம் பாதமாக இருக்குது. நேரடியாக தோள்பட்டையை தொட்டு திரும்பி பார்க்குறேன், அப்படியே நின்றுட்டுருக்கிறார். எனக்கு பயம்னா தாங்க முடியல. எனக்கு ஜீசஸை நேரில் பார்த்த உடனே பயம் தாங்க முடியல, பயங்கர பயம். உடனே பயந்து போய் மூஞ்சி என்ன செஞ்சுட்டேன், முகத்தை திருப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இயேசு எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் இயேசு என்று கண்டு கொண்ட பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு நமக்கு நேரடியாய் காட்சி கொடுக்க முடியும், அவரால் மறைந்து போகவும் முடியும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் எனக்கு தரிசனமான பிற்பாடு அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறார், அவர் மறைந்து போகிறார். ஏசுப்பாவை அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியலை. ஒரு நாள் இந்த பாவூர் சத்திரத்தில் உடன் ஊழியராய் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாக நான் தான் கார் ஓட்டிகிட்டு வருவேன். சென்னைக்கு கார் ஓட்டிகிட்டு போகணும், இங்கே இருக்கிற பகுதிக்கெல்லாம் நான் கார் ஓட்டிகிட்டு போகணும். எல்லா வேலையும் தனியாக பார்ப்பேன். அன்றைக்கி அவங்க கூட நான் மட்டும்தான் உடன் ஊழியராக இருந்தேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். ஒரு நாள் அவங்க போட்டிருக்கிற ஒரு ஷெட்டு இருக்குது, ப்ரேயர் ஷெட்டு. அந்த ஷெட்டு பக்கத்தில் அவங்க மேலே வீட்டுக்கு தங்க போயிட்டாங்க. நான் காரை விட்டுட்டு படுக்கலாமேன்னு சொல்லி அந்த அந்த ஷெட்டு பக்கத்தில் ஷெட்டுக்குள்ளே தான் படுக்கணும். நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன். நைட்டு 2:30 மணிக்கு. ஏசப்பா, அப்போ வள்ளி பஸ்ஸில் கடையத்திலேருந்து நான் பாவூர் சத்திரத்துக்கு 5 ரூபா, 3.50 4.50. அம்மா பக்கத்து வீட்டில் 10 ரூபா கடன் வாங்கி தருவாங்க. பக்கத்து வீட்டில் டாக்டர் வீட்டில் 10 ரூபா கடன் வாங்கி தருவாங்க. எப்போது, 2007. போக 5 ரூபா, வர 5 ரூபா. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆர்பி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது சத்திரத்தில். அங்கே டீ குடிக்க காசு இல்லாமல் போய் அந்த குடத்தில் வச்சுக்கிட்ட பச்சை தண்ணி ஒரு 2-3 கிளாஸ் குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு என்னது தான், தண்ணி தான் குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அந்த சூழலில் ஊழியம் பண்ணணும், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால நமக்கு நிறைய ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது 5 பைசா கூட காசு கையில் இருக்காமல் யார் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும், ஒரு வடையை சாப்பிட்றலாமான்னு ஆசையாக இருக்கும், வயிறு பசிக்கும். ஏன் அம்மா சமையல் பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு நான் 9 மணிக்கு உள்ளே நிற்கணுனால சாப்பிடாமல் என்ன செஞ்சுருவேன், வந்துடுவேன். ஒரு நாள் 2:30 மணிக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா, உங்களை நம்பி நான் ஊழியத்துக்கு வந்தேன், நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, என்ன ஊழியத்துக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் என் கூட இருக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என் கூட இருக்கீங்களா? எல்லாருமே என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, நான் மனம் திரும்பினதை நம்ப மாட்டுக்காங்க, என்னுடைய வாழ்க்கை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியலை, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்களா ஏசப்பான்னு சொல்லி 2:30 மணிக்கு இருட்டுக்குள்ளே கையை உயர்த்தி கண்ணீரோட ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணால் காலையில் உதிக்க வேண்டிய சூரியன் நைட்டு 2:30 மணிக்கு என் தலைக்கு மேலே உதிக்குது. ஆமென். நான் நிற்கிற இடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முழுவதும் அந்த வெளிச்சம், என்னை சுற்றிலும் பயங்கர வெளிச்சம். கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே என்னை என் கூட நீங்கள் இருக்கீங்களான்னு திஷ்டாந்தப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்னை என் கூட இருக்கிறத அவர் உறுதிப்படுத்துறதுக்கு அவரே இறங்கி வந்துரு எனக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த இடம் முழுவதும் அவ்வளவு பெரிய வெளிச்சம். வெளிச்சத்தை பார்த்த உடனே ஐயோ அவசரப்பட்டுலாம் கேட்டுட்டோன்னு சொல்லி வேர்த்து புழுங்கி பயந்து ஓடி போய் படுத்துக்கிட்டேன். ஏசப்பா போதும், ஏசப்பா போதும், தெரியாமல் கேட்டுட்டேன், பயமாக இருக்குது, போயிருங்க ஏசப்பா. அந்த வெளிச்சம் அப்படியே நிற்கிது. நாட்கள் போக என் பக்கத்தில் நாட்கள் போக ஆண்டவர் பக்கத்தில் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை அதுதான், நீ என்னை அடிச்சுவடுகளை நீ பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. போக ஆண்டவர் பேசினார், இவன் என்னுடைய தாசன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என்னை நான் தான் கடவுள் என்பதை இவன் தேசமங்களில் நிரூபிப்பான், இவன் மூலமாய் இஸ்லாமியர்களை, இந்துக்களை, கத்தோலிக்கர்களை நான் ரட்சிப்பேன், அநேகர் என் பக்கம் இவன் திருப்புவான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்த பிறகு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது. எனக்குள்ள தேவன் திஷ்டாங்களனால நிறைய அற்புதங்களை செய்தார், வியாதிகளை சுகமாக்கினார், என் தேவைகளை சந்தித்தார், தரித்திரங்களை எல்லாம் மாற்றினார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு 40 நாளளவும் சீசர்களுக்கு தரிசனமாகி அற்புத அடையாளங்களை வெளியரங்கமாய் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஏசப்பா உங்களை பார்க்கணும்னு பேசுங்க. ஏசப்பா உங்க கூட பேசணும்னு சொல்லுங்க. உங்களை முகமுகமாக பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட பேசி பழகுங்க. ஆமென். கவலையோடு இருக்கும்போதெல்லாம் சில நேரம் அவருடைய கை விரல்கள் நம்ம முடிய கோரி விடுகிறத நேரடியாக நான் பார்த்துருக்குறேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நம்ம சோத்திரம் சும்மா ஏனோ தானன்றெல்லாம் நம்ம வாழக்கூடாது. பரலோகத்துக்கு போய் ஏசப்பாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வாழ்கிற இந்த பூமியில் ஏசப்பாவை பார்த்து நம்ம வாழணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் திஷ்டாந்தங்களினாலே வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறதுக்காக நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம மூலமாக அற்புத அடையாளங்கள் திரளா இயேசுவின் நாமத்தில் நடக்கணும். சவாலுடனும் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை இந்த இந்திய தேசம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னும் நிந்தையை நீங்கள் மாற்றணும். வெளியரங்கமான அற்புதத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும், என் மூலமாகவும் செய்யணும். கடைசியாக நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். 7வது வசனம் 16. உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். போதும். நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். எழுதி கொண்டவங்க எழுதி கொள்ளுங்க. கடைசி எழுந்து நின்று அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எழுந்து நிற்கலாம். வாசித்த அந்த வேத பகுதியை திரும்பவும் நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாம இருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. நான் போவேன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்தார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் உங்கள் நிந்தையை அவர் மாற்றினார், இனியும் மாற்றுவார். பயத்தை மாற்றினார், குழப்பத்தை மாற்றினார், அவிசுவாசத்தை மாற்றினார், இன்னும் மாற்றுவார். 2, நமக்கு தெளிவான சோத்திர வெளியரங்கமான அற்புதங்களை செய்தார், இன்னும் செய்வார். 3, ஆண்டவர் உயிர் தெழுந்தால் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன? நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ பூமிக்கு பொழிந்தருளப்படுகிறார்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் தேவைக்கு மாத்திரம், தேவைப்படுகிற நேரத்தில் மாத்திரம் யாரிடத்திலாவது பேச வேண்டும், யாரிடத்திலாவது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், யாரிடத்திலாவது கண்டிக்க வேண்டும் என்று இருக்கு பட்சத்தில் ஆவியானவர் தேவையான மனிதர்களிடத்தில் இறங்குவார். சொன்ன வேலை வந்த பிறகு சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகுதான் நிரந்தரமாய் நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதற்கான ஆதாரம் இயேசு உயிர் தெழுந்தார். உங்களுக்காக பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தன் பிள்ளைகளை எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இவ்வளவு நாளும் 3.5 ஆண்டுகள் கட்டி காத்த தன் பிள்ளைங்களை சத்துரு ஏமாத்திடக்கூடாது, பாவத்தில் விழுந்திடக்கூடாது, குழப்பத்துக்கு போயிடக்கூடாது, அவிசுவாசத்துக்கு போயிடக்கூடாது, திரும்பவும் மீன் பிடிக்க போயிடக்கூடாது என்பதற்காக தான் போகிறதுக்கு முன்னாடியே தன் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவருடைய கையில் கொடுத்து விட்டு செல்லுகிறார். ஆமென். நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். நான் போகிறேன், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக என்ன செய்வேன், அனுப்புவேன். நீங்கள் இப்போ சரியான வழியில் நடக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? பைபிள் படி உங்களை கர்த்தர் நடத்துகிறார்னு உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுதா? நீங்கள் புரிந்து கொள்ளணும், பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாம் நிந்தை மாற்றினார், கவலையை மாற்றினார், அவமானங்களை மாற்றினார், பயத்தை மாற்றினார். இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமென்.
நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை, உங்கள் கட்டி மாறினது எதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் பேய் போனது எதுக்கு, கடன் மாறினது எதுக்கு, ரட்சிப்பு வந்தது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை செஞ்சார். உங்களுக்கு புரியுதா? இன்னும் உங்களுக்கு புரியலை. வெளியரங்கமான அற்புதம்னா நீங்கள் நினச்சிடாத நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்ததில்ல, வாய்ப்பு இல்லாத நேரத்தில் வாய்ப்பை உண்டு பண்ணினார்ல, வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை சாத்தியமாக்கினா. ஹல்லேலூயா! ஆண்டவர்கிட்ட இனி சொல்லணும், உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க கூட பேசணும். நீங்க இனி ஜெபத்தில் எதிர்பார்க்கணும், ஏசப்பாவை நீங்க சந்திப்பீங்க. உங்க ஜெபத்தில் நீங்க எதிர்பார்க்கணும், நீங்க ஜெபம் முடிக்கும் போதோ ஆரம்பிக்கும் போதோ ஏசப்பா உங்களை சந்திக்க வருவாங்க. ஏசப்பாவை சந்திக்காம இனிமேல் உங்க ஜெப நேரங்கள் முடியக்கூடாது. 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். 30 நாள் 40 நாள் உபவாசத்தில் விழுந்து கிடக்கணும். உங்களை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் எந்திக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு திஷ்டாந்தமான அற்புதம் செய்யுங்க, ஏன் மூலமா வெளியரங்கமான அற்புதம் செய்யுங்க. 3, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்ததினாலே எனக்கு பரிசாய் ஆவியானவரை தந்தார். உங்களுக்கு ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா! ஒரு 2-3 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இப்போ விளங்க போகுது. ஆண்டவருடைய பரிசுத்த அக்கினி புறப்பட போகிறது. ஆமென். இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எதெல்லாம் குழப்பமாக இருந்தீங்க, எது எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக மாறிச்சு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறதுனால அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசிச்சிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசித்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு இந்த நிந்தையெல்லாம் மாற்றிருக்கீங்கப்பா, என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என்னை எல்லாரும் அற்பமாக தான் பார்ப்பாங்க, நான் அசிங்கமாக தான் வாழ்ந்தேன், நான் அருவருப்பாக தான் வாழ்ந்தேன், ஆனால் என் வாழ்க்கை நீங்கள் மாற்றின பிறகு இப்போ எல்லாரும் என்ன ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, அதிசயமாக பார்க்குறாங்கப்பா, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நிறைய பேருக்கு பிரோஜனமாக மாறுது ஆண்டவரே. சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார்? நாம் என் உயிர்த்தெழுந்த வல்லம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டது. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையினால வெளியரங்கமான அற்புதங்களை நிறைய செஞ்சார். வியாதி சுகமாச்சுது, கேன்சர் சுகமாக்கினாரு, கட்டிய சுகமாக்கினாரு, தலைவலி சுகமாச்சுது, கால் வீக்கங்கள் மாறிச்சுது, உள்ளுறுப்புகள் சுகமானது. உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் விபத்திலிருந்து உங்களை பாதுகாத்தாரு. வெளியரங்கமான அற்புதங்களை செய்தாரு, வெளியரங்கமான அற்புதங்களை செய்தாரு, வெளியரங்கமான அற்புதங்களை செய்தாரு. இன்னும் செய்ய போகிறா, இன்னும் செய்ய போகிறா, இன்னும் செய்ய போகிறா. இப்போ கர்த்தருடைய மகிமை புறப்பட போகிறது. 3வது, கர்த்தர் உயிர் தெழுந்தால் என்பதற்கான ஆதாரம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க பேசுற அந்த பரிசுத்த அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. வல்லமை புறப்படுது, வல்லமை புறப்படுது. கீழே சின்ன பிள்ளைங்க படுத்திருந்தாங்கன்னு எடுத்துருங்க, கீழே சின்ன பிள்ளைங்க படுத்திருந்தாங்கன்னு எடுத்துருங்க. ஃபியாஸ் ரேஷே ரேமஷே ஹப்தரா. ஓ, ஆண்கள் பகுதியில் வேடிக்கை பார்க்காம ப்ளீஸ் கண்களை மூடி நீங்களும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆமென். ரேஷே வெஷப்தா ரைசா ரகபஷே வஹப்தரா. 2 நிமிடம். ஓ ஆமென். 2 நிமிடம். வல்லமை போதாது. ஆவியானவரே, இயேசுவே, உம்முடைய உயிர் தெழுதலை பிரசங்கித்திருக்கிறேன். வசனத்தை உறுதிப்படுத்தும். வசனம். சிலருடைய கீழ்ப்படியாமைகள் மாறுகிறது. நிந்த மாறுது சிஸ்டர், நிந்த மாறுது பிரதர், அவமானம் மாறுது பிரதர். பல ஆண்டுகளாய் இருந்த அவமானங்கள், பல ஆண்டுகளாய் இருந்த நிந்தைகள் மாறுகிறது. கற்ப தடையோடு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. நிந்த மாறுது. வேலை இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. திருமண தடையோடு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. பிசாசு பிடியில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. நிந்த மாறுது. நிந்தையை புரட்டுகிறார். கல்லை புரட்டினது போல நிந்தை புரட்டப்படுகிறது. ஃபயர் ரகபா
நிந்தை மாறுது, நிந்தை புரட்டப்படுகிறது, நிந்தை புரட்டப்படுகிறது, நிந்தை புரட்டப்படுகிறது, நிந்தை புரட்டப்படுகிறது. ஓ, இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை. புரட்டி போடுகிறார். நிந்தை புரட்டப்படுகிறது. எகிப்தின் அடிமைத்தனம் புரட்டப்படுகிறது. பாவ வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது. உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை சிலருக்குள்ளிருந்து போராடுகிற பிசாசின் வல்லமை இப்ப வெளியேறுகிறது. பிசாசின் வல்லமையே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் போ, போனி போ வெளியே. நசரேயனாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. திஷ்டாந்தங்கள் உண்டாக போகிறது. வெளியரங்கமான அற்புதம் நடக்க போகுது. வெளியரங்கமான அற்புதம் நடக்க போகுது. வெளியரங்கமான அற்புதம் நடக்க போகுது. வெளியரங்கம், வெளியரங்கம், வெளியரங்கம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. வெளியரங்கமாய் திஷ்டாந்தப்படுத்த போகிறார். உயிர் தெழுந்த வல்லமை. வியாதிகள் சுகமாகட்டும். கற்ப தடை, கற்ப தடை, கற்ப தடை. இயேசு, 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 இயேசுவின் நாமம். தாக்காச்சே பரசே ரியாத்தா ரபசே ரபா பா 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 ரிகா பா 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 ரிகா மா 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 மா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ரிகா பா 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 ஓரா கபுட்டா தாரா சே ரபா பா பா நீ மாமா நா பாரா ரிகா பாலா பாரா பாலா பா ரிபா ராபா ஷிகா பாலா பாரா பாலா ரிபா கா பாலா லா லா பாலா பாடா பா ரிகா மா நா மா நா மா. நான் உன்னை தெளிவுள்ளவளாய் மாற்றுவேன். நான் உன்னை தெளிவுள்ளவளாக மாற்றுவேன். ரிக்கா பாப்பா. அநேகர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். என்னை புரிந்து கொள்ளவே இல்லையப்பா, என்னை புரிந்து கொள்ளவே மாட்டுக்காங்களே நினைக்கிற உன்னை நான் புரிந்து கொள்ளும்படி செய்வேன். உன்னை நான் புரிந்து கொள்ளும்படி செய்வேன். ரிக்கா பாப்பா. நீ சுய நீதியை சார்ந்து கொள்ளாதே, சுய நீதியை சார்ந்து கொள்ளாதே. தேவ நீதியை சார்ந்து கொள். தேவனையே சார்ந்து கொள். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ரிக்கா பா காஷி கா பாப்பா ரிக்கா மாமா மா நாமா நாமா ரிப்பா ரபாலா ஷே பாபா 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 ரிமா மாமா நாமா. திஷ்டாந்தம் உண்டாகட்டும். வெளியரங்கமான அற்புதம். கற்ப தடைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். அக்கா பாப்பா ரிமா நாமா குடாபானா ரிமானா கதுடா பாலா பாலா ரிமானா மானா மானா ரிகாமா மானா 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 மானா. ஓ, உன் வறுமைகள் மாற்றப்படும். உன் வறுமைகள் மாற்றப்படும். உன் வறுமைகள் மாற்றப்படும். ரிகாமா மானா மாமா மாமா ரிமானா. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உன்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கங்களை தேவன் நிறைவேற்றுவா. ரீபா கதுடாபா ஷிகாபாராபா. ஆண்டு செய்த மகிமைக்காக, வெளியரங்கமான அற்புதங்களுக்காக வியாதிகள் சுகமாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஒரே ஒரு நிமிடம் அந்த பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போ. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும்போது உயிர் தெழுந்த வல்லமை. அபிஷேகம் பெறாதவங்க ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நீ அந்நிய பாஷைகளை பேச போற. ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். ஆவியானவர் சொன்னார் தேற்றரவாளனிடத்தில் வருவார். இப்போ நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அன்பு தங்கச்சி, உன் நாவுகளை கத்தரிப்போ. நாவின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாவின் கட்டுகள் ரக்கா பாக்கா டா தேசி காபா ஆவியானவரே கூட வல்லமை ஊற்றுகிறார். தீபாபாபா தீகாபாலாபாலா. நாவின் கட்டு அவிழ்க்கப்படுகிறது. பேசுகிறார், வைக்கிறார், 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 பேசுகிறார். ரபா பாபா பாபா தீகாபாலாபாபா பாபா பாபா
கத்தோடு கொடுக்கிற அபிஷேகத்திற்காக தேற்றரவாள உன்னிடத்தில் வருவா, தேற்றரவாள உன்னிடத்தில் வருவா, தேற்றரவாள உன்னிடத்தில் வருவா. ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையினாலே நிந்தைகளை மாற்றினீர், வெளியரங்கமான அற்புதங்களை செய்தி, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து நீர் உயிரோடு எழுந்ததை நிரூபித்தீர். உமக்கு நன்றி அப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை புறப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு சுகமாக்குனதுக்காக நன்றி ராஜா. உயிர் தெழுந்தார் இயேசு, இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயித்தார்.